சரி இப்போ ஜெய்ப்பூர்ன்னு எடுத்துக்கிட்டா ட்ரெஸ் எல்லாம் அங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து கருதுறோம் இல்லையா? ஆனா சைனாவ பொறுத்தவரைக்கும் நம்ம துணியா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், ஹோம் அப்ளையன்ஸஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சைனால ஒரு குவாலிட்டி தராங்க. அது எல்லா குவாலிட்டியும் எல்லா பிரைஸுக்கும் அஃபோர்டபுளா குடுக்குறாங்க. இது எப்படி சாத்தியப்படுது? அங்க ஃபேக்டரிஸ் எப்படி அமைச்சிருக்காங்க? இப்போ ஃபேப்ரிக் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவ வந்து பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். சூரத்து, நீங்க சொன்ன மாரி ஜெய்ப்பூரு, பாம்பே, பெங்களூரு இது மாரி வந்து நல்ல நல்ல ஐட்டம்ஸ் வந்து இந்தியால கிடைக்கும். ஆனா, இந்த இடத்துக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து வாங்குவாங்களா? அப்படின்னா, அது ரொம்ப கம்மி. வாங்குவாங்க. பட் ஆனா ரொம்ப கம்மி. இப்போ இதே சைனால வந்து ஷவுசிங்னு ஒரு இடம் இருக்கு. கோன்சோன்னு இருக்கு. அதே மாரி நெறைய மார்க்கெட் இருக்கு. இந்த மாரி ஃபேப்ரிக் ஐட்டம்ஸ் இருக்கு, ஜீன்ஸ் இருக்கு, டீ ஷர்ட்ஸ் இருக்கு, இன்னர் வேர் இருக்கு. அ நம்ம திருப்பூர்ல தயார் பண்ற மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் வந்து அங்கேயும் வச்சிருக்காங்க. இப்போ அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுல்ல. அப்போ அங்க வந்து எப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லா ஒரு ஒரு மார்க்கெட்டிங் அதாவது ரீச் ஆயிருச்சு. நீங்க சொன்னீங்கல்ல 15 சைனா ஏன் இவ்வளோ அட்வான்ஸா இருக்கான்னா, ஏற்கனவே சைனால இதெல்லாம் கிடைக்குதுன்னு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னன்னா, அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. நம்ம போனா நம்மளுக்கு என்னென்ன பண்ணணும், ஏது எது பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 பிளானிங் அங்க இருக்கு. ஸோ அங்க வந்து அந்த மாரி இருக்கிறனால அங்க சேல்ஸ் அதிகமா இருக்கு.